கண்ட்ரோலை எடுக்கும் பாஜக. ஒரு காலத்தில் பீகாரில் மோடியை கால் வைக்க விடாத நிதிஷுக்கு நேர்ந்த கதி. பீகார்ல 10 தடவை முதல்வரா இருந்த நிதிஷ்குமார் இப்போ ராஜ்யசபாவுக்கு போறாரு. இது மூலமா பீகார்ல நிதிஷ்குமாரோட சகாப்தம் முடிவுக்கு வருது. அது மட்டும் இல்லாம அங்க பல வருஷங்களாவே பாஜக தொடர்ந்து வளர்ந்துட்டு வரக்கூடிய சூழல்ல இப்போ அது நேரடியாவே கண்ட்ரோல எடுக்குது. பீகார் அரசியல்ல ஒரு வரலாற்று மாற்றம் நிகழும் சூழல் ஏற்பட்டிருக்கு. அங்க நீண்ட காலமாவே முதல்வரா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ராஜ்யசபா தேர்தல்ல போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு. 10 வருஷங்கள் முதல்வர் அப்படிங்கிற அவரோட சாதனைய இது முடிவுக்கு கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம ஜேடியு, பாஜக இடையிலான அதிகார சமநிலையில குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வருது. ஒரு காலத்துல கூட்டணியில அதிக இடங்களை வச்சிருந்த ஜேடியுவோட இடங்கள் இப்போ சரிஞ்சிருச்சு. இதுவே இந்த அதிகார மாற்றத்துக்கு காரணமாவும் இருக்கு. சுமார் 20 வருஷங்களா நிதிஷ்குமார் பீகார் அரசியலோட பவர் ஹவுஸா திகழ்ந்தாரு. ஜேபி இயக்க பின்னணியில வந்த அவரு யாதவர் அல்லாத இதர பிற்படுத்தப்பட்ட அப்புறம் குர்மி கோரி வாக்காளர்களோட வலுவான வாக்கு வங்கியை உருவாக்குனாரு. மகாதலித் ரொம்பவுமே பின்தங்கின வகுப்புகள் வகைய உருவாக்குச்சு. அவரோட தேர்தல் வெற்றிக்கு பெரிய அளவுல கை கொடுத்தது. 2010 சட்டசபை தேர்தல்ல ஜேடியு 115 இடங்களை ஜெயிச்ச நிலையில பாஜக 91 இடங்களை ஜெயிச்சது. இப்போ நிதிஷ்குமார் தான் பீகார் அரசியல் ரூல்ஸ தீர்மானிக்கக்கூடிய தலைவரா இருந்தாரு. இதனால அவரு அப்போதைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடிய பீகார்ல பிரச்சாரம் செய்ய கூட அனுமதிக்கல. பாஜக கூட கூட்டணியில இருந்தப்போ தன்னோட மதசார்பற்ற சோசலிச கொள்கைகளை நிதிஷ்குமார் நிலைநிறுத்தினாரு. 2014ல மோடி அலை அடிச்ச மாநிலங்கள்ல பீகாரும் ஒண்ணு. மோடி முன்னிறுத்தப்படுறத கண்டிச்சு நிதிஷ் அந்த கூட்டணியில இருந்து சில காலம் வெளியேறினாரு. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி பீகார்ல பாஜக தன்னோட வலுவான கட்டமைப்பை உருவாக்க ஆரம்பிச்சது. நிதிஷ்குமார் வளர்த்தெடுத்த இபிசி மகாதலித் குழுக்களை அணுகுன பாஜக அவங்கள தங்களோட வாக்கு வங்கியா மாத்திக்கிச்சு. இதுல 2020 தேர்தல் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. அந்த தேர்தல்ல பாஜக 74 இடங்களையும் ஜேடியு 43 இடங்களையும் ஜெயிச்சது. அப்போ நிதிஷ் முதல்வர் பதவியில தொடர்ந்தாலும் பாஜக தான் அதிக பவரை கொண்டிருந்தது. 2 துணை முதலமைச்சர்கள் பதவியையும் முக்கிய துறைகளையும் 2 துணை முதலமைச்சர் பதவிகளையும் முக்கிய துறைகளையும் பாஜக தனதாக்கிக்குச்சு. அது மெல்ல வளர்ந்தது. பாஜக 89 இடங்கள்ல ஜெயிச்ச நிலையில ஜேடியு 85 இடங்களை பிடிச்சது. இந்த சூழல்ல தான் நிதிஷ்குமார் ராஜ்யசபா பக்கம் போறாரு. இது பீகார்ல கிட்டத்தட்ட அவரோட அரசியல் முடிவுரையாவே பார்க்கப்படுது. 75 வயசுல 10 வருஷங்கள் முதலமைச்சரா பதவி எடுத்துக்கிட்டதுக்கு பின்னாடி அவர் பீகார் அரசியல்ல இருந்து ஒதுங்குறாரு. அங்க பாஜக ஆதிக்க மையமா மாறி இருக்கு. பாஜகவில இருந்து நேரடியா ஒருத்தர் பீகார்ல முதல்வரா பதவியேற்பாரு. அதுக்கு பதிலா நிதிஷோட பையன் நிஷாந்த் குமாருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் அப்படின்னு தெரியுது.